பொழுதுபோக்குகளிலும் கேளிக்கைகளிலும் மூழ்கிவிட்ட ஒரு சமூகத்தை ஒருவதும் புரட்சிக்கு தயார்படுத்த முடியாது என்பார்கள். அப்படி பொழுதுபோக்கிலும் கேளிக்கையிலும் மூழ்கிவிட்ட ஒரு சமூகத்தை நிலத்தின்பால் இனத்தின்பால் உயிராக எழுப்பி கட்டமைத்திருக்கிறார் என்னுயிர் அண்ணன் செந்தமிழ் சீமான். அதற்குத்தான் இவ்வளவு பெரிய கூட்டம். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, இப்படி ஒரு தலைப்பை வேற எந்த கட்சிக்கும் போட அருகதை இல்லை. வேற எவனும் போட்டு அதை பேச முடியாது. ஏன்னா இவர்கள் தான் இந்த நிலத்தை பால்படுத்தியவர்கள். இங்கே நாமக்கல்லில் பெரிய முட்டை வியாபாரம் பற்றி பேசுகிறாங்க. நம்மளாம் நினைக்கிறோம் விர்ச்சுவல் வாட்டர், மறைநீர் 90 லிட்டர் 200 லிட்டர் முட்டைக்காகிறது என்று. அதை நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நீர் பெருக்கத்தை வளப்படுத்தி நீர் சேமிப்பை ஏற்படுத்தி அது அவர்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ இந்த தொழிற்சாலையின் கழிவுகள் ஜீரோ டிஸ்சார்ஜ். நீங்கள் எந்த தொழிற்சாலை அதிபர்களும் பயப்படணும், எல்லாரும் பயப்படுறாங்க. இப்போ வரக்குள்ள கேள்விப்பட்டேன் நான், முட்டை வியாபாரிகள்னு தொழிற்சாலை அதிபர்கள்லாம் சீமான் வந்துட்டார் எங்களுக்கு எதிராக. உங்களுக்கு எதிராலாம் பேசுறதுக்கு நாங்கள் வரல. இந்த நிலத்தை சூழலில் சீர்கேடுபடாமல் நாங்கள் அதை காப்போம். உங்கள் தொழிற்சாலையும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் என்ன வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? 20 விழுக்காடு நஷ்டத்தில் போகுது எல்லா முட்டை வியாபாரிகளுக்கு. உங்களுக்கு தெரியும். அது காரணம் என்ன? ஜிஎஸ்டி வரி. அதுதான் உங்கள் இவ்வளவு குறைவாக போய்கிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் யார் கேட்க வேண்டும்? யார் கேட்பா? ஒரு உணர்வற்ற நிலையில் இருக்க ஒரு சமூகம், தடித்த தோளா இருக்கும் போல் இருக்கு, தமிழ்நாடு தோல் எரும தோளா இருக்கும் போல் இருக்கு, போற இடத்துலலாம் அடிக்கிறான். அடிச்சு உரிச்சாதான் அவன் தோலை உரிச்சாதான் உணர்வு வரும் போல் இருக்கு. எங்களை கேட்குறான், நீங்கள் கர்நாடகாவில் ஸ்டாலின் இங்கே வச்சு சரிங்க, கர்நாடகாவில் ஸ்டாலின் அவங்க வந்து பாடலை கட்டி ஏற்றினதுக்கு நீங்கள் பதிலுக்கு கன்னடத்தனம் பூரா பேசுறீல அப்படின்னு. அது எங்க அண்ணன் சீமான் தான் சொன்னாரு. ஸ்டாலின் ஒன்று அவர் வீட்டுக்கு தண்ணி கேட்கலடா, எங்க நாட்டுக்கு கேட்டார், அதனால விட மாட்டான்டா. ஆனாலும் எங்கள் முதலமைச்சர் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம், நாங்கள் பேசினோம். திருப்பி இங்கே வந்து என்ன பண்ணுறான், திமுக ஐடி இங்கே மெல்ல போடுது, டெய் சீமான் அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் ஆக்குறானுங்க. தொடலாமா? சனியனை சட்டைக்குள்ள எடுத்து போடுறான், டெய் சீமான் அப்படி போடுறாரு. அடிச்சான் பாரு எங்க ஐடி விங்க அடிச்சான். ஆல் இந்தியா ட்ரெண்ட், டே ஸ்டாலின், ஆல் இந்தியா ட்ரெண்ட். அப்பொழுது கன்னடர்களை அடித்தோம், எங்கள் உரிமைக்காக பேசிய பொழுது உன்னை அடித்தோம். இப்பொழுது எங்களை நீ வம்புக்கு சொல்ற, அதுக்கும் அடிப்போம். சமரசம் இல்லாம அடிக்கிறாங்களே நாம் தமிழர். அதான்டா நாம் தமிழர். பாரபட்சமே இல்லை, அடி வலுவா விழுவோம், பாரபட்சமே இல்லை. அப்ப சூழலியல் சீர்கேடு இல்லாத ஒரு தொழிற்சாலை உருவாக வேண்டும். ஐயா நம்மாழ்வார் சொல்வார், 30 கிலோமீட்டருக்கு மேல there will be no more transportation. அதுக்குள்ளே இருக்கணும். அப்ப இந்த சூழல் கட்டி விட்டாங்க, யாருமே வாழ முடியாது. உலகத்திலேயே உரத்து பாலம் ஆணையில நீரை திறந்து விடாதுன்னு கெஞ்சிறான் விவசாயி. கேள்விப்பட்டிருக்கியா? மேட்டூருக்கு கீழே உள்ள நாங்கள்லாம் கடமடை விவசாயி, தஞ்சாவூர் இல்லை, நீரை திறந்து விட்றா. நீர் அது அவன் திறந்து விட்டா கூட இங்கே வந்து சேர்றதுக்கு, அது டான்ஸ் சேர்றதுக்கு 15 நாள் எடுத்துருது. அவ்வளோ வழியில் வச்சிருக்கானுங்க. அப்போ இந்த சிக்கல்கள்லாம் எப்படி தீரும்? நேர்மையான ஒரு ஆட்சியாளர் நீங்கள் வர வேண்டும். நேர்மையான ஒரு ஆட்சியாளர் வர வேண்டும். திரும்ப திரும்ப நாம் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். நம்ம மனிதர்கள் தான் ஆக சிந்திக்க திறன் உள்ள மனிதர்கள். காயங்கள் நமக்கான பாடங்களை கற்பித்துக் கொள்ள வேண்டும். எந்த அனுபவம் உன்னை காயப்படுத்துகிறதோ அதே அனுபவம் உன்னை கற்பிக்க செய்யுங்கிறான். எரிந்தும் கருகாமல் இருக்கிற மின்சாரத்தை கண்டுபிடித்த எடிசன். அப்படி காயம்பட்ட அனுபவத்தில் முளைத்த பிள்ளைகள் நாங்கள். பாவத்தில் முளைத்த பிள்ளைகள், பழிபாவத்தில் கொல்லப்பட்ட 1,75,000 மக்கள் கொல்லப்பட்ட உயிரினத்தில் ரத்த துளிகள் முளைத்த கட்சி இந்த கட்சி. அதுதான் சமரசம் இல்லாமல் இருக்கிறோம். இதில் வேற மெல்ல அடுத்த அவதூறா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வாரமாக எந்த அவதூறும் கிடைக்கல. அப்புறம் நம்ம தம்பி ஒருத்தன் நியூஸ் போட்டான், ஐயா பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, நாங்கள் அறிவாலய ஒட்டி தண்ணியில் தான் இருக்கிறோம், ஏதாவது சீமானை பற்றி ஒரு அவதூறை கிளப்பி விடுங்க. அது பாரு, பாசிட்டிவா நெகட்டிவா எல்லாரும் வாயிலையும் எல்லா ஊடகத்தின் வாயிலும் சீமான் தாண்டா முன்னிலை. சீமான் தான் முன்னிலை. காரணம் என்ன? அவன் திராவிட காதுகளை அறுத்து கிழிக்கக்கூடிய திராவிடம் சீமான். அதனால நீ அச்சப்படுற. ஒரு தத்துவத்தை நில நிறுத்திட்டான். வெல்வது தோல்வி, வெற்றி தோல்வி அல்லங்கள் பிரச்சனை. செத்தாலும் ஒரு தலைமுறை அந்த தத்துவத்தில் நிற்பான். அதை விதைச்சிட்டோம்டா, அதுதான் எங்களுக்கான மகிழ்ச்சி. அது ஒரு காலம் வரும், வந்து கொண்டு இருக்கிறது. அலைகளையாக வருகிறார்கள். நெசவாளி போராடுறான், கவலை இல்லை இவங்களுக்கு. செவிலியர், மருத்துவத்துறை செவிலியர் போராடுறாங்க. ஆசிரியர் பெருமக்கள், எதிர்கால தலைமுறை பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய வகுப்பறையில் கல்வி தட்டக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் போராட வந்துட்டான். போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட வந்துட்டான். மீனவன் போராட வந்துட்டான். இங்க போராடாத நபர்கள், போராடாத சங்கம் எது? ஆனாலும் எப்படியப்பா அவன் ஜெயிக்கிறான், எப்படியப்பா வெற்றி பெறான்? காசு தான்.
காசு தான், ஒரு 500 ரூபா பிச்சை காசுக்கு இந்த தமிழ் இனத்தை வாங்கக்கூடிய இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டான். இந்த நிலம் மாறணும் என்றால் நீங்க தூய தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணில் கட்டி எழுப்ப இருக்கிற சீமானின் பக்கத்தில் இந்த ஐயா இருக்கார்ல விவசாய சின்னத்தோடு நீங்க வந்தாதான் அது மாறும். அது மாறணும். எங்களெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் டிபேட்டு கூப்பிட மாட்டேங்கிறான். சொங்கிகளையும் சங்கிகளையும் வச்சு கூப்பிட்டு இருக்கான். சங்கிகளை வச்சு செய்யறதுக்கு ஒருத்தன் இருக்கான் அந்த நாட்டில். ஒரே ஒருத்தன் தான்ப்பா இருக்கிறான், எங்க கருப்பன், எங்க அண்ணன் சீமான் தாயா. வேற யாருப்பா இருக்கிறா? இல்லையா? அதுக்கு ஒரு தெம்பு வேணும், அதுக்கு ஒரு மாஞ்சா வேணும். சங்கிய பேசிட்டு நடமாடுறதுக்கு ஒரு மாஞ்சா வேணும். ஐயோ, நீ ஒரு அமைச்சரு ஐயா, உதயநிதி ஒரு அமைச்சரு, பாதுகாப்பு படையோட வரக்கூடிய அமைச்சரு, சனாதனத்தை பேசிவிட்டு இன்னைக்கு நான் வந்து மந்திரி அமைச்சரா பேசல, சாதாரண மனுஷனா தான் பேசுனேன். சாதாரண மனுஷன் உன்கிட்ட கக்கூசில பேச வேண்டியதானே, எதுக்கு பொதுவெளியில பேசுனேன்? எதுக்கு பொதுவெளியில பேசுனேன்? எதுக்கு பேசுற? அப்ப எந்த திராணியும் இல்ல அவர்களுக்கு. இது இன்னும் நம்புற பாரு, உலகத்திலேயே ஆக சிறந்த முட்டாள்தனம், மூட நம்பிக்கை திமுக பிஜேபி எதுக்குறது தாண்டா. அவன் சொல்றான்ல, அதுதான் பெரிய மூட நம்பிக்கை. வேற எந்த மூட நம்பிக்கை இல்லை. இது ஒழியணும், இது மறையணும். எத்தனை ஆண்டு காலம் எங்களை எல்லாம் அப்படியே சாதியா பிரிச்ச, மதமா பிரிச்ச. அதாவது ஒரு சாதிய கட்சியில ஒரு விமர்சனத்தை எங்க மேல எழுப்புறான். பதிலுக்கு நாங்க அதை கொடுத்துட்டோம்னா நாம் தமிழர் வெர்சஸ் அந்த ஜாதி மாத்துறதுக்கு இது திராவிட சிந்தனை. இன்னொரு சாதிய கட்சியில இன்னொரு கால் கட்டவரல்ல உள்ள ஒருத்தர் பேசுறாரு, நாங்க பதிலடி கொடுத்தோன்னு வச்சுக்க, அதுக்கு நாம் தமிழர் வெர்சஸ் அந்த சாதி இப்படி கொண்டு போயிட்டு திரிஞ்சவன. அது எங்க அப்பன் தாத்தனை ஏமாத்தின சீமான் பிரபாகரன் பிள்ளைகளை நீ ஏமாத்த முடியாது. நாங்க சுதாரிச்சிட்டோம். இவ்வளவு பேர் நிக்கிறானே, இதுல கவுண்டரு, செட்டியார், பல்லரு, பறையரு, முதலியார், மூப்பனார், இந்து, முஸ்லிம், எல்லாரும் சேர்ந்துதான் நிக்கிறோம். நாம் தமிழரா? எவ்வளவு பெரிய திமிர் இருக்கு பாத்தியா? நாம் தமிழர் சொல்லி பாரு, அது ஒரு திமிர் இருக்கும். அந்த திமிருக்காக தான் நாங்கள் அந்த கட்சியில இருக்கோம். 1000 ஆண்டுகள் நாயாக நக்கி வாழ்வதை விட ஒரே ஒரு நாள் புலியாக இருந்து விட்டு சாகலாம். ஒரு கோழையின் தலை கிரீடமாக இருப்பதை விட ஒரு வீரனின் கால் செருப்பாக இருந்து விட்டு போகலாம். அதுக்கு தான் நாம் தமிழர். ஒரு காலமரம் அது எப்பவும் இல்ல சொல்லுவாங்க, ஒரு கால வரும். நபிகள் பெருமானார் சொல்லுவாங்க, நபிகள் பெருமானார ஒரு பொது சமூகத்துல, ஒரு பொது சமூகத்தோட தமிழ் சமூகத்தின் தலைவன் நபிகள் பெருமானார் அடிக்கடி பேச்சில கோட் பண்ணக்கூடிய ஒரு தலைவன் அண்ணன் சீமான் தான். ஆனாலும் இவர்கள் சொல்லுவார்கள், சீமான் பிஜேபியின் பி டீம் சொல்லுவாங்க. அண்ணன் தான் சொல்லுவாரு, ஒரு காலம் வரும், நேர்மையாக வாழ்வது என்பது கையில் நெருப்பு துண்டை வைத்துக் கொள்வதற்கு சமம். அது இந்த காலமெல்லாம் இல்லை, அந்த காலம் இந்த காலம் தான். ஒரு நேர்மையற்றம் கிடையாது. இங்க கூட்டத்தில் இருக்க ஒரு ஆள் சொல்லுங்க, ₹1 லஞ்சம் இல்லாமல் எங்கள் குடும்பம் வாழ்கிறது. என் பிள்ளை, என் அப்பன், என் மகள், என் மனைவி, நாங்கள் யாருமே லஞ்சம் கொடுக்காமல் இந்த இடத்துக்கு வரவில்லை என்று யாராலும் சொல்ல முடியுமா? ஆனாலும் திரும்ப திரும்ப நம்ம வாக்களிக்கிறோம். இந்த சீர்கேட்டை ஒழித்து கட்ட வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வாய்ப்பு, லாஸ்ட் சான்ஸ், லாஸ்ட் ட்ரம் கார்டு. இவருக்கு வாக்களிங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.